அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் டிஎன்பிசி அகாடமி. இப்போ நாம் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் சிந்துவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸு ஒரு 100 கொஷின்ஸு ஒன்லைனராக அப்படியே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? லத்தீன். நாகரிகம் என்ற சொல்லின் லத்தீன் மொழி ஆதாரம் எது? சிவிக்ஸ். சிவிஸ் என்பதன் பொருள் என்ன? நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் எந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்? கிழக்கிந்திய கம்பெனி. சார்லஸ் மேசன் என்னவாக இருந்தார்? படை வீரரும் ஆராய்ச்சியாளருமாக இருந்தார். ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று சார்லஸ் மேசனுடைய குறிப்புகள். ரயில் பாதை அமைப்பதற்காக எங்கு நிலம் தோண்டப்பட்டது? லாகூரில் இருந்து கராச்சிக்கு. பொறியாளர்கள் சுட்ட செங்கற்களை எதற்கு பயன்படுத்தினர்? ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய தொடங்கிய ஆண்டு 1920. அடுத்து, தொல்லியலாளர்கள் காலத்தை கண்டறிய எவற்றை ஆராய்கிறார்கள்? செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள். தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரங்களை கண்டறிய எந்த படங்களை பயன்படுத்துகின்றனர்? வான்வழி புகைப்படங்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படும் கருவி எது? காந்தப்புல வருடி. புதையுண்ட தொல்பொருள் இருக்கின்றனவா என்பதை அறிய உதவும் கருவி எது? ரேடார் கருவி. ரேடார் கருவி மூலம் அறியும் முறை தொலை நுண்ணுணர்வு முறை. மக்கள் நதிக்கரையில் குடியேற முக்கிய காரணம் வளமான மண். ஆறுகளில் நன்னீர் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும். நதிக்கரைகள் எதற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன? போக்குவரத்துக்கு. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என்பதற்கான ஆதாரம் என்ன? மண் பாண்டங்களில் உள்ள வேறுபாடு. இந்திய தொல்லியல் துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ASI. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. இந்திய தொல்லியல் துறை யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடில்லி. சிந்துவெளி நாகரிகத்தின் புவி எல்லை எது? தெற்கு ஆசியா. சிந்துவெளி நாகரிகத்தின் காலப்பகுதி எது? வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? கிமு 3300 1900. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் எந்த முறையில் முடிவு செய்யப்பட்டது? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? 6. சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன? 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். வெண்கல காலம் என்றால் என்ன? மக்கள் வெண்கலத்தால் ஆன கருவிகளை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். அடுத்த பேச்சு. ஹரப்பா நாகரிகம் ஒரு எந்த வகை நாகரிகம்? நகர நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு. மெகர்கர் எந்த வகை மக்கள் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மக்கள். மெகர்கர் எங்கு அமைந்துள்ளது? பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் மெகர்கர் அமைந்துள்ளது. மெகர்கர் எந்த தொழில்களுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? மெகர்கரில் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு. மெகர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் எந்த ஆண்டை ஒட்டியவை? கிமு 7000 இந்த காலகட்டத்தை சார்ந்தவை. ஹரப்பா நகரத்தின் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? சட்டக வடிவமைப்பு. ஹரப்பா தெருக்கள் எந்த திசைகளில் அமைக்கப்பட்டிருந்தன? வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் தெருக்களுடைய இந்த திசைகளில் இருந்தது. ஹரப்பா வீடுகள் எதனால் கட்டப்பட்டு இருந்தன? சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும். ஹரப்பாவில் கூரைகள் எப்படி இருந்தன? சமதளமாக இருந்தது. அடுத்த பேச்சு. ஹரப்பாவில் எதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? இதெல்லாம் இருந்துச்சு. எதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை? அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ. சுட்ட செங்கற்கள் ஏன் கட்டடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன? அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்கும் தன்மை கொண்டவை. அதனால் ஹரப்பாவில் கழிவுநீர் வடிகால் அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருந்தது? மூடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தது.
கழிவுநீர் தேங்காமல் செல்ல வடிகால்கள் எப்படி இருந்தன? லேசான மென் சரிவு இருந்தது. திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் எங்கு இருந்தன? ஒவ்வொரு வீட்டிலையுமே திடக்கழிவுகளை தேக்கி வைக்க அவங்க குழிகள் வச்சிருந்தாங்க. பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது? மொகஞ்சதாரோவில் அமைந்துள்ளது. பெருங்குளத்தினுடைய வடிவம் என்ன? செவ்வக வடிவம். மிக நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எது? பெருங்குளம். பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டன? சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க என்ன பூசப்பட்டது? இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டு இருந்தது. பெருங்குளத்திற்கு நீர் எங்கிருந்து இறைக்கப்பட்டது? அருகில் இருந்த கிணறு மூலமாக. தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பாவில். தானிய களஞ்சியத்தின் முக்கிய பயன்பாடு தானியங்களை சேகரித்து வைத்தல் தான். ராகிகார்கி தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஹரியானா. ராகிகார்கி தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம். மொகஞ்சதாரோவில் உள்ள மிக பெரும் பொது கட்டடம் எது? கூட்ட அரங்கு. கூட்ட அரங்கில் எத்தனை தூண்கள் இருந்தன? 20. ஹரப்பா மக்கள் எந்த தொழிலில் சிறந்தவர்கள்? வணிகம். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சக்கர வண்டிகளின் சக்கரங்கள் எப்படி இருந்தன? ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களாக இருந்தன. ஹரப்பா மக்கள் எந்த வெளிநாட்டுடன் கடல் வணிகம் செய்தனர்? மெசபடோமியா. சிந்துவெளி முத்திரைகள் எங்கு கிடைத்துள்ளன? ஈராக், குவைத், சிரியா, சுமேர் பகுதியில். சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் யார்? நாரம்சின். நாரம்சின் எங்கு அணிகலன் வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது? மெலுக்கா. போக்குவரத்திற்கு ஹரப்பா மக்கள் எதை பயன்படுத்தின? காளைகள். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? லோத்தல். லோத்தல் எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். லோத்தல் எந்த ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி. மொகஞ்சதாரோ தலைவர் சிலை எந்த நிலையில் உள்ளது? அமர்ந்த நிலையில் இருக்கு. அந்த தலைவர் சிலையில் என்ன உள்ளது? தலைப்பட்டை இருக்கு. அந்த தலைவர் சிலையினுடைய இடது தோல் எதனால் மூடப்பட்டுள்ளது? பூக்கள், வளையங்கள் வடிவமைத்த மேலங்கி. தந்தத்திலான அளவுகோல்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். தந்தத்திலான அளவுகோலின் சிறிய அளவீடு 1704 மில்லிமீட்டர் தான் அதனுடைய சிறிய அளவீடு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. நடனமாது சிலை எங்கு கிடைத்தது? மொகஞ்சதாரோ. நடனமாது சிலை எந்த உலோகத்தால் ஆனது? வெண்கலம். நடனமாது சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள ஒரு சங்ககால நகர பெயர். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர்லாம் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா கொர்க்கை, பூம்புகார்லாம் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆற்றின் பெயர் காவிரி பொருன்ஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆற்றின் பெயர் காவிரி வாலா பொருணை. சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்ததா? இல்லை. சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் எந்த ஆடைகளை அணிந்திருந்தனர்? பருத்தி ஆடைகள் அணிந்திருந்தனர். அடுத்து, சிந்துவெளி மக்கள் நூற்கவும் செய்ததற்கான ஆதாரம் என்ன? நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சிகள் இருப்பதை வச்சு தான் அவங்க நூல் நூற்றிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சிந்துவெளி மக்கள் எந்த வகையான வாழ்க்கை வாழ்ந்தாக தோன்றுகிறது? அமைதியான வாழ்க்கை. சிந்துவெளி மக்கள் படை வைத்திருந்ததற்கான ஆதாரம் கிடையாது. சிந்துவெளி மக்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் வெளிப்படுத்தினர்? ஆடைகள், நகைகள், நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினாங்க. ஆண், பெண் இருபாலரும் விரும்பி அணிந்தவை எவை? ஆபரணங்கள். அவங்க அணிகலனுக்கு பயன்படுத்திய பொருட்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலையுயர்ந்த கற்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை? இரும்பு. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை? குதிரை. ஆபரணம் செய்ய சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய சிவப்பு நிற மணிகற்கள் என்ன? கார்னேலியன். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் எது? தெரியல. சிந்துவெளி மக்கள் எந்த கைவினைப் பொருட்களில் ஈடுபட்டனர்? பானை வணிதல், அணிகலன்கள் செய்தல். சிந்துவெளி மக்கள் எதன் பயனையும் அறிந்திருந்தனர்? சக்கரம். மண்பாண்டங்கள் எதை கொண்டு உருவாக்கப்பட்டது? சக்கரங்களை கொண்டு. மண்பாண்டங்கள் என்ன வண்ணத்தில் இருந்தன? சிவப்பு வண்ணத்தில். மண்பாண்டங்களில் எந்த வண்ணத்தில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன? கருப்புல. ரைட்டு. அடுத்து, சிந்துவெளி மக்களின் சமய ஆதாரம் உள்ளதா? இல்லை. சிந்துவெளி மக்களில் எந்த தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம்? தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். பொம்மை வண்டிகள் எந்த பொருளால் செய்யப்பட்டன? களிமண்ணாலும் சுடுமண்ணாலும். அடுத்து, ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டில் சரிய தொடங்கியது? கிமு 1900. காரணம் என்னவா இருக்கலாம்? வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடு அழிந்தது, தொற்றுநோய் தாக்குதல். இது எதுனாலும் இருக்கு. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள்.
மொகஞ்சதாரோவில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? யுனெஸ்கோ. உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று எது? சிந்துவெளி நாகரிகம். மிக பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் எங்கு இருந்தன? சிந்துவெளி நாகரிகம். ஒரு பொருளின் வயதை அறிய பயன்படும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் முறை. கதிரியக்க கார்பன் முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப் எது? கார்பன் 14. ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.